இயேசுவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறதுன்னு அறிந்து கொண்டு எல்லா பிசாசின் கிரியைகள் மத்தியிலும் எல்லா விதமான தாக்குதல்கள், நமக்கு எதிராக நடக்கிற காரியங்கள், ஒருவேளை சில நேரத்தில் பாவத்தினால் சோதிக்கப்பட்டு இழுக்கப்படும் போது, அல்லது ஒரு ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு உண்டாகும் போது, குற்றவாளிகள்ன்ற உணர்வை பிசாசானவன் நமக்குள்ளே உண்டாகும் போது, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் என்னத்தை நினைக்கணும்? இயேசுவின் ரத்தத்தை நினைக்கணும். அப்போ பவுல் அப்படி தான் நினைக்கிறார் பாருங்கள். 8ஆம் அதிகாரத்தில் ரோமரில் வாசித்து பார்த்தீங்கன்னா 32ஆம் வசனத்திலேருந்து சொல்கிறாரு, இஃப் காட் பி ஃபார் us, who can be against us? இவ்விதமாய் தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக இருப்பவன் யார்? என்ன சொல்ல வர்றாரு? கடவுளே எனக்கு அவருடைய குமாரன் அனுப்பிச்சு கல்வாரி சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு எனக்கு விலக்கரையும் கொடுத்து என்னை வாங்கி இவ்வளோ அன்பு காட்டிட்டாரு. என்னை இன்னைக்கு பிசாசு கெடுக்க முடியுமா? என்னை என்னை குற்றம் சாட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எனக்கு விரோதமாக இருப்பவன் யாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிறவன் யார் அப்படிங்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, அவரே அவரே சிலுவையில் மரித்து அவரே உயிரோடு எழுந்து அவரே நீதிமான் ஆக்கியிருக்கிறாரு, என்னை யார் குற்றம் சாட்ட முடியும்? என்ன சொல்ல வர்றாரு? அவரே ரத்தம் சிந்தி என்னை இப்படி ஆக்கிட்டார். எந்த பிசாசு என்னை பாவின்னு சொல்ல முடியும்? அதனால தான் பாருங்கள், இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பக்கம் திரும்பி நான் பாவி, தூசி, புழு, பூச்சி, குப்பைன்னு பேசவே முடியாது. ரத்தம் கழுவப்பட்டிருக்குன்னா நீங்கள் வெண்மை ஆனீர்கள், க்ளீன் ஆகிட்டீங்க. அப்போ அதை தான் பேசணும். நான் பிள்ளையாக இருக்கிறேன், நான் தூசி, புழு, பூச்சி, குப்பெல்லாம் கிடையாது, நான் நல்லா இருக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க இப்படி அறிக்கை செய்ய போகிறீங்கன்னு? எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவின் ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறதுன்றதை மனசில் வச்சு, அது பிசாசின் வல்லமை முறித்திருக்கிறது, பிசாசின் முதுகெலும்பு ஒடிக்கப்பட்டிருக்கிறது, அவன் தோற்கடிக்கப்பட்டவன். இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்ததன் மூலமாக பாவத்தையும் நோயையும் சாவையும் எல்லாவற்றையும்